ஹாய் ஆல் வெல்கம் பேக் டு அவர் செஷன். நம்ம ஃபில்லர்ஸோட ரூல்ஸை என்ன பண்ணோம் அப்படின்னா ஆல்ரெடி பார்த்தாச்சு. அதே மாதிரி ஒரு கிளாஸ் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறதுக்கு பேசிக்கான இம்பார்ட்டண்ட்டான ரூல்ஸ் என்ன அப்படிங்கிறதையும் ஆல்ரெடி என்ன பண்ணோம் அப்படின்னா பார்த்தோம். ஸோ இப்போ அதை பேஸ் பண்ணி எப்படி கிளாஸ் டெஸ்ட் அட்டென்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ ஒரு பேசேஜ் கொடுத்துருக்குறாங்க. First we should understand the theme of the passage, what that particular passage is speaking about அப்படின்னு சொல்லி நமக்கு தெரியணும். The impact of social media on modern society is undeniable. What started as a tool for communication has now evolved into a powerful instrument that shapes opinions, spreads information அப்படின்னு சொல்லி ஏதோ கொடுத்துருக்காங்க. So this passage is all about impact of social media. That might be a positive impact or else a negative impact maybe இருக்கலாம். வாசிச்சு பார்த்தா தெரியும். அப்போ அந்த பிளாங்க்ல என்ன ஆப்ஷன் வருதுன்றதை பார்த்துடலாமா? இப்போ என்ன சொல்றாங்கன்னு சொல்லி பாருங்க. கம்யூனிகேஷன் ஃபர்ஸ்ட் அது எப்படி ஸ்டார்ட் ஆச்சு? ஒரு கம்யூனிகேட் பண்றதுக்கான ஒரு டூலாக ஸ்டார்ட் ஆச்சு. பட் இப்போ அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா எல்லாத்தையுமே ஸ்ப்ரெட் பண்ற ஒரு விஷயமா மாறிடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இட் எவால்வ்ட் இன்டு எ பவர்ஃபுல் இன்ஸ்ட்ருமெண்ட் தட் ஷேப்ஸ் ஒப்பீனியன். என்ன நினைக்கிறோன்றதை மாத்திரும். அதே மாதிரி இன்ஃபர்மேஷனை பரப்பலாம். அது மாதிரி என்ன பண்ணலாம், பொலிட்டிக்கல் மூமெண்ட்டை கூட என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. எஸ், பொலிட்டிக்கல் மூமெண்ட்டை என்னெல்லாம் என்னால் பண்ண முடியும்? ஸோ அந்த ஆப்ஷனை வச்சு பார்க்குறப்போ பொலிட்டிக்கல் மூமெண்ட்டை என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறப்போ எது என்னோட பெஸ்ட் ஆன்சராக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். மூமெண்ட்டை என்னால் அபாலிஷ் பண்ண முடியுமா? மூமெண்ட் அபாலிஷ் அப்படின்னா என்ன சொல்கிறாங்க, அபாலிஷ் அப்படிங்கிறப்போ we can formally put an end to something, பட் ஹியர் பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸை என்னால் என்ன பண்ண முடியாது, அழிக்க முடியாது. ஸோ அபாலிஷ் எனக்கு வராது. அபாலிஷ் வராது அப்படின்னா கண்டிப்பாக டிசால்வும் எனக்கு வராது. டிசால்வ்னா கரைக்கிறது. ஃபார் எக்ஸாம்பிள், இஃப் தெர் இஸ் எனி லிக்யூட் அப்படின்னா அதில் போய் எதையாவது கரைச்சோன்னா we can use dissolve அப்படிங்கிற வார்த்தை. இப்போ அதுவும் வராது. கேமஃப்ளேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம்னா மறைக்கிறது, ஹைடு. பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸை மறைக்க முடியுமா? நோ. இல்லை அப்படின்னா டிஸ்கியூஸ் அப்படிங்கிற வார்த்தையும் யூஸ் பண்ணலாம். ஸோ அது வராது. இப்போது அந்த ஆன்லைன் மூலமாக என்ன பண்ணலாம்னா பொலிட்டிக்கல் மூமெண்ட்ஸை கூட நம்மளால் என்ன செய்ய முடியும், we can trigger, because movement can either be initiated, ஓகேவா, initiated or else to be ended. Any kind of movements can either be initiated or to be ended. Here என்ன ஆப்ஷன், எனக்கு ட்ரிகர் அப்படிங்கிற ஆப்ஷன் தான் இனிஷியேட்டுக்கு ஈக்குவலண்ட்டாக இருக்குது. ஸோ ஆப்ஷன் ஏ தான் எனக்கு ஆப்வியஸ்லி ரைட்டான ஆன்சர். புரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்க. However, the influence of social media is a double-edged sword. அதாவது ரெண்டு முனையில் இருக்கக்கூடிய கத்தி மாதிரி தான் இன்ஃப்ளூயன்ஸ் இருக்குது. While it has democratized access to information, it has also dashed the spread of misinformation. என்ன சொல்கிறாங்க, இன்ஃபர்மேஷன் கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி தப்பான ஒரு இன்ஃபர்மேஷனை பரப்பணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், சோஷியல் மீடியாவை யூஸ் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே பாசிட்டிவ் வேர்டு அப்படின்னா இங்கே கண்டிப்பாக என்ன தான் வரணும், நெகட்டிவான ஒரு வேர்டு தான் வரணும். என்னன்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ என்ன சொல்லியிருக்கிறாங்க, இன்ஃபர்மேஷனை டெமோக்ரட்டைஸ் பண்ண முடியும். அப்போ இட் இஸ் அ பாசிட்டிவ் வேர்டு. அப்போ இங்கே நெகட்டிவான ஒரு வேர்டை பாருங்கள், ஸ்ப்ரெட் ஆஃப் மிஸ்இன்ஃபர்மேஷன். மிஸ்இன்ஃபர்மேஷன் பரப்புறது எப்படி பரப்பலாம், நம்ம பயங்கரமாக நம்மளால பறக்க முடியும். ஸோ இட் இஸ் fueled. Fueled means accelerated. புரிஞ்சுச்சா? accelerated. ஏன்னா எல்லாமே எனக்கு சேம் மீனிங்கை கொடுக்குற மாதிரி தான் இருக்கு. மித்த எல்லாமே ரிட்டார்ட் அப்படின்னா ஸ்லோ டவுன், ப்ரிவெண்ட் அப்படின்னாலும் தடுக்கிறது, கன்சீல்ட் அப்படின்னா மறைக்கிறது. ஆனால் மிஸ்இன்ஃபர்மேஷன் என்ன தான் பண்ண முடியும், பயங்கரமாக பரப்ப மட்டும்தான் முடியும். ஸோ ஆப்ஷன் பி இஸ் மை ரைட் ஆன்சர். அடுத்து பாருங்க, these algorithms are designed to, அதாவது one of the most significant concerns is how algorithms determine what users see. These algorithms are designed to dash user engagement effort by showing content. ஸோ என்ன சொல்கிறாங்கன்னா, சோஷியல் மீடியாவில் டிசைன் பண்ணியிருக்கப்பட்டிருக்கிற அல்காரிதம்ஸ் எப்படி இருக்குதுன்னா, அந்த சோஷியல் மீடியா என்ன நம்மளை பார்க்க வைக்கணும்னு சொல்லி விரும்புதோ அதுதான் நம்ம பார்க்குறோம். அது எப்படி இருக்குதான், அந்த யூசர் என்கேஜ்மெண்ட்டை என்ன பண்ணுறதுக்காக அதை டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே, ஸோ 2+v1 தான் நான் யூஸ் பண்ணணும். ஆன்சர் பார்த்தேன் அப்படின்னா எல்லாமே எனக்கு 2+v1 தான் இருக்குது. அப்போ நான் எந்த ஆன்சரை போட்டால் கரெக்டாக இருக்கும்? These algorithms are designed to dash user engagement. ஸோ சோஷியல் மீடியா எப்படியோ ஏதோ ஒரு அல்காரிதம் மூலமாக எனக்கு டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. அந்த அல்காரிதம் என்ன பண்ணுதுன்னா யூசர் என்கேஜ்மெண்ட்டை என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சப்ரஸ் அப்படின்னா சோஷியல் மீடியாவோட அல்காரிதம் யூசரை திரும்ப திரும்ப பார்க்க வைக்கணும்னு தான் நினைக்குமே ஒழிய சப்ரஸ் கம்மி பண்ண நினைக்காது, ரெடியூஸ் பண்ண நினைக்காது. ஸோ சப்ரஸ் கண்டிப்பாக எனக்கு வராது. சப்ரஸ் வராதுன்னா ரெடியூஸும் எனக்கு வராது, டைல்யூட்டும் எனக்கு வராது. அப்போது இருக்கிற ஒரே ஒரு ஆப்ஷன் மேக்ஸிமைஸ் மட்டும்தான்.
புரிஞ்சுதா? யூசர் வந்து திருப்ப திருப்ப அந்த சோஷியல் மீடியாவை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன பண்ணப்பட்டிருக்கு அந்த அல்காரிதம் மேக்சிமமா யூசர் என்கேஜ்மெண்ட்டை டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. சரிங்களா? This creates echo chambers where individuals are rarely exposed to opposing viewpoints, thereby dash polarization. ஸோ இந்த சென்டென்ஸ் வந்து ரீட் பண்ணி பார்க்குறப்போ என்ன டிஸ்கிரைப் பண்ணுதுன்னா, இட் கிளியர்லி டிஸ்கிரைபிங் தட் ஹவ் தட் பர்டிகுலர் எக்கோ சேம்பர்ஸ் இஸ் டிவைடிங் பீப்புள். புரிஞ்சுச்சா? அப்போ டிவைடிங் பீப்புள் அப்படிங்கிறப்போ என்ன ஆப்ஷன் போட்டால் எனக்கு கரெக்டாக இருக்கும்? மிட்டிகேட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா ரெடியூசிங் அப்படின்னு சொல்லி அர்த்தம். எலிமினேட்டிங் நமக்கு தெரியும். ரெக்கவரிங் அப்படின்னாலும் நமக்கு தெரியும். ரெக்கவரிங் அப்படிங்கிறப்போ இந்த இடத்துல ரெக்கவர் அப்படிங்கிற வார்த்தை கண்டிப்பாக எனக்கு வராது. எதனால? நம்ம வந்து எதையுமே திருப்பி பெறப்படலைல்ல, அப்போ ரெக்கவரிங் கண்டிப்பாக வராது. எலிமினேட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இட் இஸ் அ ரிமூவல் ஆஃப் சம்திங். அதுவும் எனக்கு இந்த இடத்துல வராது. எதனாலனா போலரைசேஷனாக அது ரிமூவ் பண்ணவே இல்லை. போலரைசேஷன் அது என்னதான் பண்ண போகுது? அதிகப்படுத்த தான் போகுது. அப்போ அது கண்டிப்பாக வராது. மிட்டிகேட்டிங் அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெடியூசிங் அப்படின்னு தான் அர்த்தம். அப்போ அதுவும் எனக்கு வராது. எதனால? போலரைசேஷன் மீன்ஸ் டிவைடிங். எதனால? இந்த சோஷியல் மீடியா டிஃப்ரெண்ட் வியூ பாயிண்ட்ஸை கொடுக்கறதுனால இட் இஸ் ஆப்வியஸ்லி டிவைடிங் தி பீப்புள் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அப்போ இருக்கிற கண்டிஷனை அது என்ன பண்ணுது? அந்த டிவிஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இன்னும் கொஞ்சம் மோசமாக்குது இந்த சோஷியல் மீடியா வித் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் வியூ பாயிண்ட்ஸ். அப்போ ஆப்ஷன் பி இஸ் மை ரைட் ஆன்சர். லாஜிக்கலாக யோசிச்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ஆன்சர் தெரிஞ்சிடும். அடுத்து பாருங்க, a constant comparison and the need for validation can lead to anxiety and depression, highlighting the need for dash digital literacy and emotional resilience. ஸோ இது என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி மேலே பேசியிருக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் ஹெல்த் எல்லாம் மென்டல் ஹெல்த் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா அஃபெக்ட் ஆகுது. ஸோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா ஆன்சைட்டி அண்ட் டிப்ரெஷனுக்கு இது வந்து வழிவகுக்குது. இது எதை ஹைலைட் பண்ணுது? தெர் இஸ் அ நீட் ஃபார் டிஜிட்டல் லிட்ரஸி. ஸோ எப்படிப்பட்ட டிஜிட்டல் லிட்ரஸி வந்து தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா எப்படிப்பட்ட டிஜிட்டல் லிட்ரஸி அப்படின்னு சொல்லி பார்க்குறப்போ ரெகுலேட்டிங், ஃபாஸ்டரிங், டிமினிஷிங் அண்ட் லிமிட்டிங். அப்போது கண்டிப்பாக எனக்கு என்ன ஆன்சர் வராது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிடும். டிமினிஷிங் அண்ட் லிமிட்டிங் வராதுன்னு சொல்லி தெரிஞ்சிடும். எதனால? டிமினிஷிங் அண்ட் லிமிட்டிங்னா நெகட்டிவான ஒரு வேர்டு. அப்போது நமக்கு டிஜிட்டல் லிட்ரஸி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்கிற இடத்துல கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ண முடியாது? பேச முடியாது. அப்போது இந்த இடத்துல டிமினிஷிங் அண்ட் லிமிட்டிங் ரெண்டுமே எனக்கு சேம் மீனிங், மோராரில் சேம் மீனிங் தான். ஸோ இந்த ஆப்ஷன் என்ன பண்ணிடலாம்? நான் ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ரெகுலேட்டிங் அப்படின்னு சொல்லி சொல்கிறப்போ ரெகுலேட்டிங் அப்படின்னா என்ன சொல்லலாம்? நம்ம கண்ட்ரோலிங் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அப்போ கண்ட்ரோலிங்க்கும் இந்த இடத்துல டிஜிட்டல் லிட்ரஸி வந்து நமக்கு தேவை அப்படின்னு சொல்கிறதுக்கும் நமக்கு என்ன இல்லை? மீனிங்கே இல்லை. அப்போது எனக்கு இந்த இடத்துல ரெகுலேட்டிங் அப்படிங்கிற ஆப்ஷனையும் என்ன பண்ணிடலாம்? ஈஸியாக எலிமினேட் பண்ணிடலாம். ஃபோஸ்டரிங் அப்படின்னா என்ன அர்த்தம்னா நர்ச்சர், இல்லை அப்படின்னா நர்ச்சர் இல்லைனா என்கரேஜ். அப்போ எல்லாருக்கும் என்ன தேவைப்படுது? டிஜிட்டல் லிட்ரஸி அப்படிங்கிற ஒரு விஷயம் தேவைப்படுது, அதை என்கரேஜ் பண்ணணும். ஸோ இட் இஸ் அ பாசிட்டிவ் வேர்ட். ஆப்ஷன் பி இஸ் மை ரைட் ஆன்சர். புரிஞ்சுச்சா? அடுத்து பாருங்க. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்டை ஜஸ்ட் வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு இந்த ஸ்டேட்மெண்ட்டை ரீட் பண்ணி பாருங்கள். ரீட் பண்ணி பார்த்துட்டு எந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு போடுறதுக்கு கரெக்டாக வருது அப்படிங்கிறதையும் பாருங்கள். இங்கிலீஷில் முழுக்க நம்ம கெஸ் மட்டும்தான் பண்ண போகிறோம். பட் அது எந்த அளவுக்கு நம்ம கெஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்மளோட ரீடிங் ஸ்கில்ஸ், நம்மளோட ப்ராக்டிஸ், நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் லெவல், கம்யூனிகேஷன் ஸ்கில் வந்து எடுத்து கொடுக்க போகுது. சரிங்களா? ஆன்சரை நம்ம கண்ணில் பார்க்க போகிறோம், வாசிக்க போகிறோம், தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ண போகிறோம். என்ன வார்த்தை வரும்ன்றதை வந்து கெஸ் பண்ணி ஆப்ஷன் மூலமாக எடுத்து போட போகிறோம். ஓகேவா? ஸோ பிஃபோர் சீயிங் தி ஆப்ஷன் ஜஸ்ட் ட்ரை டு ரீட் த ஸ்டேட்மெண்ட், ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் த ஸ்டேட்மெண்ட். அந்த இடத்துல என்ன வார்த்தை வரும் அப்படிங்கிறத ட்ரை டு டூ இட் பை யுவர் ஓன். ஓகேவா? அவ்வளோதான். நம்மளா எந்த அளவுக்கு புரிஞ்சு ஆன்சர் செலக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறதுல தான் இங்கிலீஷ் இருக்குது. ஸோ ஹோப் திஸ் செஷன் இஸ் யூஸ்ஃபுல் அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.